இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். மக்களவைத் தேர்தலுக்கு 2 மாதங்களே உள்ள நிலையில் தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் திருநாவுக்கரசர் நீக்கப்பட்டு புதிய தலைவராக KS அழகிரி நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் முதல் முறையாக காங்கிரசுக்கு 4 செயல் தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 2016 சட்டப்பேரவை தேர்தல் தோல்விக்கு பிறகு EVKS இளங்கோவனை தலைவர் பதவியை ராஜினாமா செய்யும்படி காங்கிரஸ் மேலிடம் உத்தரவிட்டது. 2016 செப்டம்பரில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் பாஜக சார்பில் மத்திய அமைச்சருமாக இருந்தவரான திருநாவுக்கரசர் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டார். ஆனாலும் திருநாவுக்கரசருக்கும் இளங்கோவனுக்கும் இடையிலான பனிப்போர் நீடித்தது. இந்நிலையில் இளங்கோவன் ஆதரவாளர்கள் 7 பேரை கட்சி பதவியிலிருந்து திருநாவுக்கரசர் நீக்கினார். அதைத் தொடர்ந்து இரு கோஷ்டிகளைச் சேர்ந்தவர்களும் சத்தியமூர்த்தி பவனில் அண்மையில் மோதிக்கொண்டனர். இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் மேலிட பொறுப்பாளருமான முகுல் வாஸ்னிக் பங்கேற்ற நிகழ்ச்சியில் பேசிய திருநாவுக்கரசர் மக்களவைத் தேர்தலின் போதும் தலைவராக நான் தான் நீடிப்பேன் என்றார். அதை அறிந்த ராகுல் தமிழகத்தின் மூத்த தலைவர்களை அழைத்து ஆலோசித்தார். அதனைத் தொடர்ந்து பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்ட பலரது பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டன. இந்நிலையில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக KS அழகிரியும் செயல் தலைவர்களாக வசந்த்குமார், ஜெயக்குமார், விஷ்ணு பிரசாத் மற்றும் மயூரா ஜெயக்குமார் ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள கடலூரைச் சேர்ந்த முன்னாள் எம்பியான KS அழகிரி ப. சிதம்பரத்தின் ஆதரவாளர். இவர் 1991 காங்கிரஸ் சார்பிலும் MLA-வாக வெற்றி பெற்றவர். 1996 சட்டமன்றத்தில் கட்சி கொறடாவாக செயல்பட்டவர். 2009 முதல் 2014 வரை MP-யாக இருந்தவர். 4 செயல் தலைவர்கள் நியமிக்கப்பட்டதன் மூலம் தமிழகத்தில் 4 மண்டலங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. 2003 இளங்கோவனுக்கு பிறகு முதல் முறையாக செயல் தலைவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தேர்தலுக்கு 2 மாதங்களே உள்ள நிலையில் குறுகிய கால அவகாசத்தில் மேலிடத்தின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது அழகிரிக்கு சவாலாகவே இருக்கும். மத்திய பிரதேசத்தின் முன்னாள் காவல்துறை இயக்குநர் ரிஷிகுமார் சுக்லா புதிய CBI இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். CBI இயக்குநர் அலோக் வர்மாவும் சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானாவும் நீக்கப்பட்ட பின் தற்காலிக இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டார். இதனை எதிர்த்து வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தொடர்ந்த வழக்கில் நாகேஸ்வர ராவ் தற்காலிக இயக்குநராக நியமிக்கப்பட்டதற்கு அதிருப்தி தெரிவித்ததோடு முழு நேர இயக்குநரை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் CBI இயக்குநரை தேர்வு செய்வதற்காக பிரதமர் மோடி தலைமையில் காங்கிரஸ் மக்களவைத் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் ஆகியோர் அடங்கிய உயர்மட்ட குழு 2வது முறையாக நேற்று முன்தினம் கூடியது. 80 அதிகாரிகளின் பெயர்கள் பரிசீலனையில் இருந்து வந்த நிலையில் இறுதியாக மத்திய பிரதேசத்தின் முன்னாள் DGP ரிஷிகுமார் சுக்லா புதிய CBI இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டதாக அமைச்சரவை நியமனக்குழு நேற்று அறிவித்தது. மத்திய பிரதேச பிரிவு IPS அதிகாரியான அவர் 1983 ஆண்டு IPS பணியில் சேர்ந்தார். CBI இயக்குநராக சுக்லா 2 ஆண்டு காலம் பதவி வகிப்பார். அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் வழக்கு, 2G வழக்கு, நிலக்கரி சுரங்க ஒதுக்கீடு முறைகேடு புகார் தொடர்பான வழக்கு என சுக்லாவின் முன் பல முக்கிய வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் CBI இயக்குநரை தேர்வு செய்த குழுவில் இடம்பெற்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரான மல்லிகார்ஜுன கார்கே சுக்லா நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த இருபக்க கடிதத்தில் ஊழல் வழக்குகளை கையாண்ட அனுபவம் இல்லாதவர் என்றும் மத்திய பிரதேச காங்கிரஸ் அரசால் சில தினங்களுக்கு முன்பு DGP பதவியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்றும் ரிஷிகுமார் சுக்லா பற்றி கூறப்பட்டுள்ளது. மேலும் CBI விதிகள் மற்றும் உச்சநீதிமன்ற நடைமுறைகளுக்கு முரணாக சுக்லா நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள பிரதமர் அலுவலக விவகார இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கார்கேவின் குற்றச்சாட்டு ஆதாரப்பூர்வமற்றது என தெரிவித்துள்ளார். Objective parameters have been followed, an independent assessment has been applied, and if Mr. Kharge has objections to that, it's purely and purely because he wishes to manipulate an independent assessments based criteria in order to accommodate the names of his preference. இப்பிரச்சனை மக்களவையில் பரபரப்பான விவாதங்களை கிளப்பக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.